1950 53ல எங்க தாத்தா பாட்டி எல்லாம் செய்தாங்க. பாய் பின்றோம், கூடை பின்றோம், மரம் பின்றோம், தட்டுங்க பின்றோம். அதாவது மூங்கில்ல என்ன பொருளெல்லாம் உபயோகம் பண்றாங்களோ அந்த பொருளெல்லாம் நாங்க செய்யறோம். நாங்க பிறந்ததுல இருந்தே இந்த வேலை தான் பாக்குறோம். இப்ப மழை வந்தா வீட்டு உள்ள தண்ணி வந்துருது. அந்த வீட்டு உள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வெளியவும் வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாங்க எப்படி செய்யறது பண்றது? நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு, பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு சரியா போகுது. இந்த வெயில் காலத்துல சம்பாதிக்கிற பணம் தான் இந்த மழை காலத்துல உட்கார்ந்து சாப்பிடுவோம். 4 டிசைன் பண்ணுவோம் சார். இதுல டைமண்ட் பண்ணுவோம், கிளாஸ் பண்ணுவோம், இது சூடி பாயிடுவோம். நம்ம தலைமைச் செயலகத்தோட இப்போ கூட போய் பாருங்க, நம்ம இந்த மூங்கில் பாய் தான் தொங்கும். அங்கேருந்து பூக்கடையிலேருந்து இங்கே காலி பண்ணிட்டாங்க. அங்கேயும் நாங்கள் தகர கொட்டாயில தான் இருந்தோம், இங்கே தகர கொட்டாயில தான் இருக்கிறோம். எப்போ இதை காலி பண்ணிடுவாங்களோ, அண்ணன் சேகர் பாபா அண்ணன் பட்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு, கீழே கடை மேலே வீடு, அவரே மனசு வச்சு இந்த இடத்துல எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தாருன்னா தொழிலை டெவலப் பண்ணிக்குவோம். குழந்தைங்க எல்லாம் எந்த கவலை இல்லாமல் நாங்கள் இருந்துருவோம். உங்கள் பேர் என்ன? நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே இந்த வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் ஜி தனக்கோட்டி. நாங்கள் எங்கள் பெரியவங்க எங்கள் முன்னோருங்க அவங்க பூக்கடையில் இருந்தாங்க. எங்கள் தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் பூக்கடையில் இதே மாதிரி தான் லைனு. நாங்கள் இருந்த லைன் பேர் ஜோதி அம்மா லைனு. 1955 அப்போல்லாம் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் இருந்தாங்க. நாங்கள் 1973ல் அந்த பேருந்து நிலையம் விரிவுபடுத்துறதுக்காக பிராட்வே பஸ் ஸ்டாண்டு அதை பெருசு பண்ணுறதுக்காக எங்களை 1973ல் கலைஞர் ஆட்சியில் எங்களை கொண்டாந்து இங்கே கார்பரேஷனை எங்களை பார்த்து எங்களுக்கு இடம் கொடுத்த இடம் இந்த இடம். அங்கேருந்து எடுத்துட்டீங்க, அங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டீங்க. மறுபடியும் அங்கேருந்து ஜனங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போயிட்டு எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அப்போ பூர்வீகத்தில் 73லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த இடம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறது யாருக்குமே தெரியாது. 1973ல் இங்கே இம்ப்ரூவ் பண்ணி நாங்கள் 30 கொடுத்தனா இருக்கிறோம் இந்த இடத்துல. இங்கே இந்த வேலையை எங்கள் தாத்தா பாட்டி செய்ததால் நாங்களும் அந்த வேலையை கற்றுக்கணும். உங்கள் தாத்தா பாட்டிலாம் எப்போலேருந்து செய்ய ஆரம்பித்தாங்க பாட்டி? அவங்க 1953ல் எங்கள் தாத்தா பாட்டியெல்லாம் செய்தாங்க. பாய் பின்னுறது, கூடை பின்னுறது, மரம் பின்னுறது. அதாவது மூங்கில்ல என்ன பொருளெல்லாம் உபயோகம் பண்ணுறாங்களோ அந்த பொருளெல்லாம் நாங்கள் செய்கிறோம். எத்தனை வருஷமாக்கா வேலை பார்த்துருக்கீங்க இங்கே? நாங்கள் பிறந்ததுல இருந்தே இந்த வேலை தான் பார்க்குறோம். உங்கள் வீடுலாம் எங்கே இருக்கு? இதே இடத்துல தான்ப்பா இருக்குது. வீடுங்களாம் இதே இடத்துல தான் இருக்குது. எப்படி சொல்கிறது, மழை வந்தால் எங்களுக்கு வேலை இருக்காது. நாங்கள் இதில் தான் சாப்பிட்ணும், இதில் தான் படிக்க வைக்கணும், இதில் தான் உடம்பை பார்த்துக்கணும், எல்லாம் செய்யணும். இந்த சம்பளத்துல தான். இப்போ மழை வந்தால் வீட்டு உள்ள தண்ணி வந்துடுது. அந்த வீட்டு உள்ள தண்ணி வந்துருச்சுன்னா வெளியவும் வர முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாங்கள் எப்படி செய்யறது பண்றது? அதுக்கு தான். இப்போ ஒரு நாளைக்கு உங்களுக்கு வருமானம் எவ்வளோக்கா வருது? அதுதான்மா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தராங்க. 350 ரூபாய் இல்லை, 300 ரூபாய் தராங்க. அதில் பஸ் வருது, ஆட்டோ பஸ் வந்தால் ஃப்ரீ பஸ் வந்தால் ஏறுறோம், இல்லைன்னா இல்லை. உண்டு. ஹாஸ்பிட்டலுக்கு எதுனா போனோன்னா சொன்ன வேணாவா? திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், ஆட்டோவுக்கு வைக்கணும். அந்த 300 ரூபாயில் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. 4 பேர் சாப்பிட்ணுன்னா ஆகுமா? ஒருத்தர் சம்பாரிச்சா 3 பேர் சம்பாரிச்சாலும் இந்த காலம் ஒன்றும் முடியாது. 7 நாள் வேலை செய்வீங்களா எப்படி? 7 நாள் வேலை செய்வோம்ப்பா. மழை இல்லைன்னா 7 நாள் வேலை செய்வோம். அது அவங்களுக்கும் வேலை வந்தாதான்
வேலை இருக்கும். வேலை கூலி வரலன்னா வேலை இருக்காது. அதான் யாருன்னா கஸ்டமர் ஆர்டர் பண்ணாதான் எங்களுக்கு வேலை. அப்படியே இல்லைன்னா இல்லை. அதான் வீட்டில் தான் உக்காந்துட்டு கிடக்கணும். வேறு வேலையும் இருக்குது, எங்களுக்கு தெரியாது. இதுலலாம் ஒன்றும் எடுத்து வைக்கிற மாதிரி இல்லை. நாங்களே அங்கங்கே கடன் வாங்கி செய்வோம். லாபம் கிடைக்குதோ லாபம் கிடைக்கலையாப்பா, எப்படியோ ஒரு நாள் காலம் கைச்சா போதும்ன்ட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இதில் லாபம் கிடச்சிதா, சொந்த வீடோ வாசலோ எதுவுமே இல்லை எங்களுக்கு. நம்ம சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு, பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு சரியாக போகுது. இந்த வெயில் காலத்தில் சம்பாதிக்கிற பணம் தான் இந்த மழை காலத்தில் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர்? இதை வச்சுட்டு எந்த அளவுக்கு நீங்கள் சமாளிச்சுட்டு இருக்கீங்க? எங்கள் குடும்பத்தில் நான் மொத்தம் 6 பேர் இருக்கோம். எங்கள் மருமக, எங்கள் பையன், எங்கள் மாமியார், நான், எங்கள் பேர பசங்க எல்லாம் இருக்கோம். அங்கே எங்கள் பேர பசங்க ஸ்கூல் போகிறாங்க. இது எங்கள் மாமியார் வீட்டில் இருக்காங்க. நானும் இந்த வேலை தான் பார்க்குறேன். எங்கள் பையனும் இந்த வேலை தான் பார்க்குறான். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க? எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இப்போ வந்து காலைல 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன்னா சாயந்தரம் 7 மணி வரைக்கும் செய்வேன்ப்பா. 7 மணி வரைக்கும். அது மாதிரி வாரத்தில் 7 நாளாக செஞ்சுட்டு இருப்பீங்க? ஆமாம், 7 நாளாக செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை வர மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் வீட்டில் ரெஸ்ட்டாக இருப்போம். என் பேர் பாலாஜி. பிகாம் பேங்க் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கேங்க. திருத்தாவூர் காலேஜில் பண்ணேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்பா பண்ண இதே தொழில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பேம்பு ஒர்க்கு தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க பண்ணும்போது டைரெக்டாக வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு கஸ்டமர்ஸு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலயமா நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒர்க்கு. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டலேஷன், டெலிவரி அவங்க எல்லாமே பார்த்துப்பாங்க. இப்போ நாங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பண்ணுற மாதிரி பண்ணுறோம். டீலர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு அனுப்பிச்சி வைக்கிறது அதெல்லாமே பண்ணித்தரோம். தனியாக பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு பிராண்ட் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டு எல்லாமே வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா மானியத்துலேருந்து அதுக்கான நெக்ஸ்ட் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்கள். நீங்கள் வந்து இப்போ முதல் தரமுலேருந்து நீங்கள் ஒரு கட்டத்துக்கு இப்போ டிஜிட்டலாக கொண்டு போகிறேன்னு சொல்கிறீங்க. இது வந்து எப்படி உங்களுக்கு அந்த இப்போ நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லாபம் வருதா, இல்லை இன்னும் என்னென்ன மாதிரியான உங்களுக்கு தேவைகள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருந்தோ என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் பார்த்தீங்கன்னா லாபன்றது இருக்குங்க. அது லாபம்னா பார்த்தீங்கன்னா ஒரு கூலி ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 400 அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நமக்கும் ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வராங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் இல்லாமல் வருவாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் நேரடியாக போயிட்டு மெஷர்மெண்ட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி ப்ராடக்ட் கேட்பாங்க. இப்போ பேம்புலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாடல் மட்டும் இல்லை, இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்னும் நெருக்கி பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஒர்க்கு கேட்பாங்க. இல்லே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயிண்டிங் டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க, ஷீட்டு போட்டு கேட்பாங்க, கிளாத் போட்டு கேட்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக என்ன மெட்டீரியல் இருக்குதுன்னு பார்த்து கேட்பாங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பார்த்தீங்கன்னா வர மாட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற எக்ஸ்பென்சிவ் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா கிளைண்ட்டும் தருவாங்களான்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம லாபத்தை எவ்வளோக்கு நம்ம குறைச்சி நம்ம பண்ணால் தான் அந்த ஒர்க்குன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் எல்லாருக்கும் போய் சேரும். அதுக்கான பெஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் சின்ன வயசுலேருந்தே இந்த தொழில் தான் நான் இருக்கேன். என் பேர் சுந்தர்ண்ணா. இப்போ வந்து பாய் வந்து எல்லாம் அவங்க லேடிஸுங்கெல்லாம் பாய் போட்டு கொடுத்துருவாங்கண்ணா. இந்த சைஸு 5க்கு 5 6க்கு 6 அந்த மாதிரி சைஸ் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. லைனாக போட்டு கொடுத்துருவாங்க அவங்க லேடிஸு. இப்போ நம்ம ஜென்ஸு வந்து இந்த கலர் அடிக்கணும். கலர் அடித்து 2 ஓரம் டேப் அடிக்கணும். 2 ஓரம் டேப் அடித்து இல்லை பிளாஸ்டிக் கூட கேட்பாங்க கஸ்டமரு. ஒரு பக்கம் பிளாஸ்டிக் வேணும், மழை சாரல் தண்ணி உள்ளே வருதான்ட்டு. அதனால் ஸ்கொயர் ஃபீட் வந்து 50 ரூபா போடுறோண்ணா. அந்த மாதிரி கலர் அடித்தா அந்த ரேட்டு, கலர் அடிக்காமல் ஒரு ரேட்டு, அந்த மாதிரி ஒரு ரேட்டு ஒரு இது நல்லாயிருக்கும். மூங்கில் நேச்சுரலாக இருக்கும். தூசி கீசி எதுவும் வராது, மழை தண்ணி கூட உள்ளே வராது, நல்லாயிருக்கும். 6க்கு 6 36 இன்ட்டு 40 ரூபானா 1500 வரும்ண்ணா. எல்லாமே ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கு தான். வெட்டி வேர் பாய் கூட வெயில் சீசனுக்கு நல்லா கூலிங்காக இருக்கும். வெட்டி வேர் நல்லாயிருக்கும், சன்லைட்டுக்கு சூப்பராக இருக்கும். அது கூட போடுவோம். அதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபா வருதுண்ணா. பொந்தலேருந்தே செஞ்சுருக்கேன். இங்கே தான் எங்கள் அம்மா அப்பா எல்லோரும் 3ஆவது தலைமுறைண்ணா. டிசைன் பாய்ண்ணா, மாடல் பாய் ஸ்கொயர் ஃபீட்டு 100 ரூபாய். இது 4 டிசைன் பண்ணுவோம் சார். இதில் டைமண்ட் பண்ணுவோம், கிளாஸ் பண்ணுவோம். இது சூடின்றது. இது சூடி பாய்ன்னுவோம். நம்ம தலைமைச் செயலகத்தில் இப்போ கூட போய் பாருங்க, நம்ம இந்த மூங்கில் பாய் தான் தொங்கும், பெரம்பு பாய் இருக்கும்.
அந்த காலத்தில் வரம்பு பாய் மூங்கில் பாய் தான். மெட்ராஸ் போர்ட் டெஸ்ட்டில் ரயில்வேல இந்த பாய்ங்க தான் அந்த காலத்துலேயே. நீங்கள் பின்ன பாய் தான். அதெல்லாம் நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டிங்க அப்போ பின்னாங்க. இப்போ அதை நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம் அந்த வேலையை. இந்த வேலையை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. அது 73 வந்து இப்போ தான் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. 2023 22 டெவலப்மெண்ட் ஆகிருக்குது. இப்போது இத்தனை வருஷமாக எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, பசியும் பட்டினியுமாக தான் இருந்தோம் நாங்கள். இங்கே வந்து இப்போ தான் டெவலப்மெண்ட் ஆகிருக்குது இந்த வேலை. ஒரு பாய் மாதிரி ஒன்று பின்னிட்டு இருக்கீங்களாக்கா? ஆமா. அது ஒரு நாளைக்கு எத்தனை பின்னுவீங்க? அது எவ்வளோ பெரிய சைஸ் அது சொல்ல முடியுமா? அது ஆறுக்காருன்னா ஒரு 3 பாய் பின்னுவோம். அது வந்து 3 பேர் உக்காஞ்சா ஒரு 3 பேர் 3 பாய் பின்னுவோம். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் தான் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஸ்கொயர் மீட்டர் எல்லாம் எவ்வளோ இறங்குமோ எதுலாம் அதெல்லாம் கை தொழில் அதெல்லாம் சொல்ல முடியாது. எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ இறங்கும், ஒரு நாளைக்கு இறங்காது, அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்போ இந்த கல் தான் நீங்கள் தூக்கி போட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பாய் பண்ணுறதுக்கு ஒரு 3 பேர் தேவைப்படுது. ஆமாம்மா. இப்போ அந்த கல்லெல்லாம் நீங்கள் தூக்கி போறீங்கன்னா அது எப்படி? அது ரொம்ப கஷ்டமா இருக்குமா? இது உங்களுக்கு கை வலிக்கிறது, ஷோல்டர்லாம்? நைட்ல படுத்தா தூக்கம் வராதுமா, கஷ்டம்தாம்மா. எல்லாமே கஷ்டம்தான். கஷ்டப்படாத எதுவுமே சாப்பிட முடியாது. எல்லாம் கஷ்டப்பட்டாதான் சாப்பிட முடியும். நீங்களும் இப்போ எல்லாம் எடுத்துன்னு பண்ணோம்னா நீங்களும் போய் அதிகாரிகிட்ட காமிச்சாதான் நீங்களும் சாப்பிட முடியாது. அது மாதிரி தான் நாங்களும். இப்போ உங்ககிட்ட இந்த வாங்குற ப்ராடக்ட் இந்த ஷீட்டு இருக்குல்ல ப்ரோ, அது வந்து எவ்வளோ நாள் தாங்கும்? அது எந்தெந்த மாதிரி பர்பஸுக்கெலாம் பயன்படுத்தலாம்? இப்போ ஷீட்டுனா நார்மலாக பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் மட்டும் இல்லைங்க, அதே நைலான் இருக்குது. நைலான்லேயே பார்த்தா தற்பாலின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுலேயும் இன்னும் கிளாத் பார்த்தீங்கன்னா 120 200 இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஷீட்டுன்றது சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் பட்ஜெட்டில் கேட்குறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா நாங்கள் காட்டுறோம். இல்லைங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மாடல்ஸை நாங்கள் காட்டுறோம். அந்த ஷீட்டு பார்த்தீங்கன்னா அது திக்னஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி லைஃப் வரும். இப்போ நார்மல் பிளாஸ்டிக்லாம் எடுத்திங்கன்னா ஒரு 2 மந்த்லேருந்து 3 மந்த்லேயே போயிடும். ஆனால் நம்ம மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பேம்பு யூஸ் பண்ணுறதால அந்த கிளாத்து போனாலும் ஷீட்டு போனாலும் சரி பேம்பு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். ஒரு 5 இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 இயர்ஸ் அப்படியே இருக்கும். அதே நம்ம திக்னஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு 120 மேலே யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 இயர்ஸ் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வரும். பெயிண்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு டின்னாகவே வாங்கிக்கிறோம். இப்போ பெயிண்ட் பார்த்தீங்கன்னா எனாமல் கலர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, டிஃப்ரெண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணி தரோம். வார்னிஷ் கேட்பாங்க நேச்சுரலாக, அதுவும் பண்ணுறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா கன்சபிள் ரேட்டில் தான் இருக்குது. பாட்டி மொத்தமாக கிட்டத்தட்ட இது ஒரு நிறையா பார்த்தேன், ஒரு 10-15 வீடு மாதிரி இருக்குது. அதில் நிறையா பேர் வேலை செய்கிறாங்க, லேடிஸ்லாம் வந்து வேலை செய்கிறாங்க. ஒரு 12 மணிக்கு மேலே வந்து ஓவராலாக எத்தனை பேர் பாட்டி இங்கே வந்து வேலை செய்கிறவங்க இருக்காங்க? ஒரு நாளைக்கு 5 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 3 பேர் வருவாங்க, ஒரு நாளைக்கு 2 பேரும் வருவாங்க. ஆனால் வேலைக்கு தகுந்த மாதிரி ஆளுங்களை வச்சுன்னு செய்வோம். இப்போ இதோட மெட்டீரியல்லாம் இருக்குல்ல பாட்டி, அந்த பொருட்கள்லாம் மூங்கில், அப்புறம் அந்த கயிறு வாங்குறீங்க. ஆமாம். அதெல்லாம் எங்கேருந்து வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க? எல்லாம் கயிறுலாம் பாரிஸில் வாங்குறோம்பா. மூங்கில் வந்து அசாம்லேருந்து வருது. இதுக்கு முன்னாடி நாங்களே செய்தோம், இப்போ அசாம்லேருந்து வருது. இதுக்கு முன்னாடி நாங்களே மூங்கில் கொண்டாந்து ஆளுங்களை வச்சு செதுக்குவோம். இப்போ செதுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ அசாம்லேருந்து வருது ரெடிமேட்டாக குச்சி, அதை வாங்கி நாங்கள் வேலை செய்கிறோம். பாட்டி இப்போ இந்த மூங்கில்ல இருந்து என்னென்ன பொருள்லாம் பண்றீங்க, அதை வரிசையா சொல்ல முடியுமா? என்னென்ன பண்றீங்க? பாய் பின்றோம், கூடை பின்றோம், மரம் பின்றோம், தட்டுங்க பின்றோம். நம்ம வீட்டு உபயோகத்துக்கு என்ன இருக்குதோ கோயிலுங்களுக்கு அதுக்கு இதுக்கு நாங்கள் வியாபாரம் பண்ணுறோம். எப்படி உங்களை வந்து அணுகிறது, எந்த மாதிரி வந்து விஷயங்கள் உங்ககிட்ட கேட்கணும் ப்ரோ? நம்மளது பார்த்தீங்கன்னா பிஜி பேம்பு கட்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு வெப்சைட்டே இருக்குங்க, அதுலேயும் போகலாம். அது இல்லைனாலும் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ஸ் இருக்குது நம்மளுக்கு. அதில் போனாலும் நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடும், பிக்சர்ஸ் இருக்குது. வேணும்னா கூகுளில் கூட சர்ச் பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா நம்மளது எடுத்தோடனே காட்டிடும். நம்மளது பிக்சர்ஸ் இருக்குது, விசிட்டிங் கார்டு இருக்குது, அதில் மேப்பில் பார்த்தீங்கன்னா நம்மளது எல்லாமே இருக்குது, டீட்டெயில்ஸ் இருக்குது. அது மூலிமா வரலாம், டைரெக்டாக வரலாம். இல்லை வரதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை, நம்ம வந்து டைரெக்டாக வரணுன்னா கூட நம்ம வந்து பாசிபிள் பண்ணி தரோம். நேரடியாக நாங்களே வந்து உங்களுக்கு என்னென்ன மெட்டீரியல் வேணுமோ டைரெக்டாக பார்த்தீங்கன்னா பிக்சர்ஸும் இருக்குது, அதுவும் நாங்கள் காட்டுறதுக்கு ரெடியாக இருக்கோம். இல்லைங்க நான் வந்து தொட்டு பார்த்து அந்த மெட்டீரியல் என்னன்றது நான் பார்க்கணும் அப்படின்னாலும் ஒன்று வந்து சாம்பிள் பீசஸ் காட்டுறதுக்கும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். எல்லா ஃபெசிலிட்டியும் பார்த்தீங்கன்னா எங்ககிட்டையுமே இருக்குது. இப்போ அதே மாதிரி தினமும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ண ஃபஸ்ட்டு நாள்லேருந்து 1 வீக் நாங்கள் டைம் எடுத்துக்கிறோம். ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, 5 ப்ராடக்டாக இருந்தாலும் சரி, 1 வீக் டைம் எடுத்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட் டேலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் எல்லாமே அப்டேட் மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருப்போம். பாய் பார்த்தீங்கன்னா பின்றதுலேருந்து ஸ்ட்ரெச்சிங் ஒர்க்கு, சைடு பார்த்தீங்கன்னா கிளாத்திங் ஒர்க்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோலிங் ஒர்க்கு. அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா புக் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நாங்களே பொறுப்பு ஏற்றிக்கிறோம்.
அதில் பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அட்வான்ஸ்லேருந்து திரும்பி பார்த்தீங்கன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ணாலும் சரி, அந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னாலும் சரி, எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிட்டு நாங்கள் பண்ணுறோம். இப்போ இவங்க எல்லாம் வேலை பார்த்துருக்காங்களா பாட்டி? இப்போ இவங்களுக்கு வந்து இப்போ இவங்களும் உங்க கூட சேர்ந்து ஒரு பார்ட்னராக வேலை பார்த்துட்டு இருக்காங்களா, இல்லை இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நாள் சம்பளம் அப்படின்ற ஒரு நாள் சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாட்டி கரெக்டாக இருக்கா? எப்படி அது அவங்களுக்கு நாங்கள் இப்போதைக்கு 350 ரூபாய் கொடுக்குறோம் ஒரு நாளைக்கு. ஆமாம், அவங்களுக்கு அது பத்தலை, எங்களுக்கு மேல் கொண்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. நாங்கள் அங்கேருந்து பூக்கடையிலேருந்து இங்கே காலி பண்ணிட்டாங்க. அங்கேயும் நாங்கள் தகர கொட்டாயில் தான் இருந்தோம், இங்கே வந்து தகர கொட்டாயில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற இடம் வந்து நிரந்தரமாக இருக்கணும். இப்போ இந்த இடத்துக்கு உங்களுக்கு பட்டா இருக்கா? இது உங்களுக்கு உபயோகம்? பட்டாயெல்லாம் ஒன்றும் இல்லை, கார்பரேஷன் இடம். அந்த அப்போத்தில் 1973 குணசேகர் கார்பரேஷன் கமிஷனர், அவர் சென்னை மாநகராட்சியில் உயர் அதிகாரியாக இருந்தவர். அவர் பார்த்து எங்களுக்கு இடம் கொடுத்தாரு. எங்கள் இடம், நாங்கள் இருந்த இடம் கலெக்டர் இடம். அந்த இடத்த காலி பண்ணி எங்களுக்கு இந்த இடம் கொடுத்தாங்க. எப்போ இதை காலி பண்ணிடுவாங்களோ, இதை எடுத்துடுவாங்களோ, அந்த இதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இப்போ எடுத்துட்டாங்கன்னா வேற புது இடத்துக்கு போனால் எங்களால் பிழைக்கவே முடியாது. கொரோனா பீரியடில் கூட அண்ணன் சேகர் பாபு அண்ணன் எங்களுக்கு பசியார வச்சாரு. பட்டா பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு வீடு, கீழே கடை, மேலே வீடு. அவரே மனசு வச்சு இந்த இடத்துல எங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுத்தாருன்னா தொழிலை டெவலப் பண்ணிக்குவோம். குழந்தைங்க எல்லாம் எந்த கவலை இல்லாமல் நாங்கள் இருந்துருவோம்.